நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடையதற்கு ஏதுவானவைகள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தினதான ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மரத்துல பாருங்க, புதிய எருசலேம்ல இந்த நகரத்தின் வீதியின் மத்தியில ஒரு மரம் இருக்குமா. அந்த மரம் மாதந்தோறும் ஒரு கனியை கொடுக்குமா. அப்போ மொத்தம் 12 கனி ஒரே மரத்துல இருந்து நமக்கு 12 விதமான கனிகள் நமக்கு வருகிறது. இப்ப ஆவிக்குரிய கனிகள் பாத்தீங்கன்னா அது 9 இல்லையா. அப்போ ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய கனிகள் யாவற்றையும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நியாயம்தானே. ஒரு சாதாரண மரமே, புதிய எருசலேம்ல இருக்கிற சாதாரண மரமே 12 விதமான கனிகளை கொடுக்கும் பொழுது கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள் 9 விதமான ஆவியின் கனிகளை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுப்பது மிகவும் எளிதான காரியம் இல்லையா. ஏன்னா கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால நம்மள கழுவிருக்கிறாரு. அப்போ இந்த சாதாரணமான ஒரு விஷயத்தை, இந்த லேசான காரியத்தை நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ அதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கும் பொழுது அவருடைய கிரியைகள் நம் மூலியமா மற்றவர்களுக்கு வெளிப்படும். அப்போ இந்த ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும் அப்படின்றதுதான் தேவன் எனக்கு இந்த வசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி காட்டினாரு. ஆமீன். மார்நாதா.